தீபிகா மேடம். அதாவது இந்த போலீஸ் இருந்துட்டு இப்படி இந்த கதிரேசன் பக்கத்துல வந்து இப்படி நிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கதிரேசனுக்கு ஒரு செகண்ட்ல அப்படியே அள்ளு விட்டுருச்சு. அவ்வளோதான் நம்மளோட கதை முடிஞ்சது. அதுவும் இல்லாம இந்த சுடர நம்ம தான் கொலை பண்ண சொன்னோம் அப்படிங்கிற மாரி எல்லா விஷயமும் போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. ஆதாரங்களும் இருக்கு. அதே மாதிரி தன்னோட அடியாட்கள் வந்து இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இப்போ இந்த கதிரேசன் வந்துட்டு தீபிகா மேடத்துக்கிட்ட சரண்டர் ஆக போறாரு அப்படின்னே சொல்லலாம். வேற வழியே இந்த கதிரேசனுக்கு இல்ல. அதுவும் இல்லாம இப்போ இந்த தீபிகா மேடம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட கண்டிப்பா இந்த கதிரேசன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா வந்து இப்போ அடுத்ததா தீபிகா மேடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த கதிரேசனுக்கு மிகப்பெரிய ஷாக்க கொடுக்க போகுது. அது என்ன ஏது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கதிரேசன் ஆல்ரெடியே சொன்ன மாதிரிதான் கதிரேசன் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம நிறைய காரணங்களால சுடரை கொலை பண்ணணும்னு நினைச்சாங்க. அதாவது முன்னாடியே 50 லட்ச ரூபாய் திருடு போனப்பவே அந்த 50 லட்ச ரூபாய் திருடுனது யாருன்னு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அவனை என் கையாலேயே கொண்டு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஹார்பர் கதிரேசனையே வந்து ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெளி உலகத்துல இந்த சுடரை பத்தி வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதுவும் இல்லாம இப்படி ஏமாந்து போயிருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த ஒரு ஏமாற்றத்தையும் வந்து கதிரேசனால தாங்கிக்க முடியல. அதே மாதிரி மறுபடியும் இந்த சுடர் வந்துட்டு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அதாவது ஏற்கனவே கதிரேசன் கிட்ட இருந்து 50 லட்ச ரூபாய் பணத்தை அடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உன் பேத்திய வேணும் அப்படின்னா நீ 50 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தா மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்துலதான் வந்து இன்னும் கதிரேசனுக்கு கோவம் வந்து ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணி கொலை பண்ணணும்னு நினைச்சாங்க. பட் இருந்தாலும் இது நாள் வரைக்கும் நம்ம சொல்லி இந்த ரவுடிங்க கொலை பண்ணி தான் அந்த சுடர் செத்து போனா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கதிரேசன் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாரு. இப்போ இது எல்லாத்துக்குமா சேர்ந்து இந்த கதிரேசனுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனும் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி ஆடியன்ஸ் ஆன நம்மளும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம தீபிகா மேடம் இருந்துட்டு நேரா போய் கதிரேசனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட அடியாட்கள் எல்லா உண்மையுமே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதே மாதிரி அவங்களோட புகைப்படத்தையும் காட்டி கதிரேசனைய உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிஷா இருந்துட்டு என் அப்பா இப்படி என் அப்பா அப்படி அந்த மாதிரிலாம் அவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கதிரேசன் வந்துட்டு அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. நான் தான் கொலை பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அப்ரூவரா மாற ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் தீபிகா மேடம் வந்துட்டு பல உண்மைகளை வந்து சொல்றாங்க. இதை கேட்டுதான் உண்மையிலேயே கதிரேசன் இவ்வளவு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காரு. கதிரேசனுக்கு இப்ப என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி இங்க கதிரேசன் சொல்லி அந்த ரவுடிங்க போயிட்டு அந்த சுடரை கொலை பண்ணல. சுடரை கொலை பண்ணது வேற ஆள் அப்படிங்கிறது இங்க நிரூபணம் ஆயிடுச்சு. இப்பதான் இந்த கதிரேசனுக்கு உசிரே வருது. அதுவும் இல்லாம இப்பதான் இந்த கதிரேசன் பெருமூச்சும் விடுறாரு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய கூடாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கதிரேசன் கொலை பண்ணியிருந்தாரு அப்படின்னா அதாவது அந்த ரவுடிங்க கதிரேசன் சொல்லி கொலை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இதோட பிரச்சனை ஓவர் மல்லிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த டீட்டெயிலா டீப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். பட் இங்க நடந்த விஷயமே வேற அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபிகா மேடம் வந்துட்டு ஒரு பம்பர் ஆஃபரை கொடுக்குறாங்க. இப்போ அதுக்காக தான் இந்த கதிரேசனை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்தாங்களா? அதாவது அவங்களோட அடியாட்களை வந்து புடிச்சுட்டாங்க. அடுத்ததான் அந்த அடியாட்களை வச்சு இந்த கதிரேசனை பத்தியும் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்காக வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அந்த கொலையை பண்ண சொல்லி பணம் கொடுத்தது எல்லாமே ஓகே. ஆனா அந்த கொலையை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா இந்த கொலை இல்ல. இதுக்கு முன்னாடி கதிரேசன் சொல்லி இவங்க என்னென்ன கொலை பண்ணிருக்காங்க, என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ அந்த ரவுடிங்க மூலியமா வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கதிரேசனை அரெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா வந்து நிக்கிறது. மிஸ்டர் கதிரேசன் நீங்க சுடரை கொலை பண்ணல அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண கொலை எல்லாத்தையுமே அந்த ரவுடிங்கிற அப்ரூவரா மாறி எல்லா உண்மையுமே ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேல வந்து உங்களால தப்பிக்க முடியாது. உங்களை இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணல வேற ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்போ கதிரேசனுக்கு இன்னும் பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அவரு ரொம்ப தெம்பா ஆயிட்டாரு. இந்த மாதிரி வந்து நீங்க சொன்ன ஆட்கள் அதாவது அந்த அடியாட்கள் வந்து அந்த சுடரை கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ இப்போ இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்பு அதாவது எவ்வளவு நாள் அதாவது முன்னாடி செஞ்ச தப்பு எல்லாமே கடைசியில ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஆப்பா வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கதிரேசனுக்கு வந்தாச்சு. ஆனா கதிரேசன் முன்னாடி அந்த ஹேண்ட் கப்பை எடுத்து வச்சுட்டு
கதிரேசனுக்கு ஒரு பம்பர் ஆஃபர் வந்து குடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு ஆஃபர் வந்து மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் சொல்றத நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, அந்த மல்லிய தூக்கி என்னால ஜெயில்ல போட முடியும். அதே மாதிரி அந்த விஜய், வெண்பா, நீங்க அதே மாரி உங்க பொண்ணு கூட வந்து நிஷா கூட விஜய கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாரி நெனச்சீங்க இல்லையா? இந்த பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அந்த மல்லி தான் அந்த சுடர கொலை பண்ணுது. அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே எங்ககிட்ட கிடைக்கல. ஆனா, அதுக்கான சாட்சியங்கள், ஆதாரங்கள் இது எல்லாத்தையுமே மல்லிக்கு எதிரா நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கதிரேசன் கிட்ட சொல்றாங்க. எப்படியோ ஒண்ணு. அதுவும் இல்லாம கதிரேசன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றது மட்டும் இல்லாம, உங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாத்தையுமே நான் இப்பவே குளோஸ் பண்றேன். இனிமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா இந்த மல்லிய ஜெயில்ல போடுறதுக்கு எனக்கு நீங்க உதவி பண்ணணும். அதாவது சாட்சியங்கள், ஆதாரங்கள் எல்லாத்தையுமே மல்லிக்கு எதிரா மாத்துறதுக்காக வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து கேட்கிறாங்க. அதுக்காக கதிரேசன் வந்துட்டு ஏற்கனவே வந்து இந்த ஒரு வாய்ப்புக்காக தான் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வாய்ப்ப வந்து நம்ம தீபிகா மேடம் குடுக்குறாங்க அப்படின்னா, மேடம் இத முதல்ல சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துல அப்படியே ஆடி போயிட்டேன் நானு. அதே மாரி மல்லி தான் அந்த கொலைய பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நீங்க எப்படி நம்புறீங்களோ அதே மாரி தான் நானும் நம்புறேன் இப்போ. அப்படி இருக்கும்போது வந்து மல்லிய ஜெயில் தூக்கி போடுறதுல தப்பே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நான் செய்றேன். இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளிய கொண்டு வாங்க. அவ்வளவுதான் அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. தீபிகா மேடம் ஏன் இவ்ளோ கொடூரமா, இவ்ளோ கேவலமா மாறி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட மனசுக்குள்ளயும் இப்ப கேள்வி எழுந்திருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.